இழுபறியா இருந்த பாஜக, அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு. அது வந்து இப்போ முடிவாயிருக்கு. அதாவது பாஜகவுக்கும் தொகுதிகள் பிரிச்சு குடுத்தாச்சு. பாமகவுக்கும் ஒரு பக்கம் குடுத்தாச்சு. இந்த 3 பேர் எங்கே போய் பேசுனாங்க? டெல்லிக்கு போய் டெல்லி போய் பேசுனாங்க. யார்கிட்ட பேசுனாங்க? அமித்ஷா அவர்கள். அமித்ஷாட்ட பேசுனாங்க. அமித்ஷா வீட்டில் நடந்து தொகுதி எண்ணிக்கை அங்கே முடிவாகி சென்னையில் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். பிஜேபிக்கு குறைவான சீட்டு தான் கொடுத்துருக்கேன், அதிமுக தலைமையில் தான் கூட்டணி ஆச்சு என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கு டெல்லியில் போய் காலில் கையில் விழுந்து நாங்கள் ஜெயிச்சான்னா நீங்கள் ஜெயிச்சான்னு 2 பேரும் ஒன்று தானே. ஏடிஎம்கே பேரில் நாங்கள் எம்எல்ஏ இருந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆட்சியை பிடிச்சாதான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உங்கள்கிட்ட அடிமைப்படுத்த முடியும். எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து 5 கோடி வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி புசியானந்த் அவர்கள் மேலேயும் நிர்வாகிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. கட்சிக்காரர்கள் அந்த தொண்டர்கள் தான் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க. கேட்காம சொல்லுவாங்களா? நெருப்பு இல்லாமல் புகையுமா? இப்போ 5 கோடி கேட்கக்கூடிய லெவலில் புஷியானந்தும் ஆதவர்ஜனாவும் விஜயனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி 5 கோடி கேட்பாங்க. அப்போ விஜய் எப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதி, எப்படிப்பட்ட ஒரு அரசியலில் கடந்தெடுத்த அயோக்கியத்தனத்தை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் என்பது அவர்கள் தொண்டர்களே வந்து இன்றைக்கி குற்றம் சாட்டக்கூடிய நிலை. விஜய் மக்கள் இயக்கத்தில் ஈடுபட்டவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி முதல் 6 வேட்பாளர்களே பிஜேபியிலேருந்து வந்த வேட்பாளர்கள். ஒன்று நோக்கி வரக்கூடியவங்க யார் வருவாங்க? ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சியில் இருந்த பண முதலைகள், பிஸ்னஸ் மேக்னெட்ஸு, பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுருக்கவன் இவன் தான் அவங்கள்ட்ட வரப்போகிறான். அப்போ கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுருக்கவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா அவனை வச்சு நீ ஒரு ஆட்சி அமைக்கிற அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்ப? ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பியா? நீ வந்து பணத்தால் நீ வந்து கேட்டகரைஸ் பண்ணுற, ஜாதியால் கேட்டகரைஸ் பண்ணுறேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஜாதியால் வந்து எஸ்சி எஸ்டி எல்லாம் அவங்க வந்து ஒதுக்குறாங்க, பெண்களை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அது போட்டு ஏகப்பட்ட பெண்கள் வெளியே போனாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி வந்து ஒரு இன்க்ளூசிவ் கட்சியாக மாறும்? இந்த பிரச்சாரத்தில் கூட விஜய் அவர்கள் வந்து பங்கேற்க மாட்டார். விஜய் கூட எடுத்த புகைப்படங்களை வச்சு வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரத்தை நடத்தணும். பிரச்சாரத்துக்கு போகிறது சந்தேகம்தான். அவருக்கு வந்து அட்லி மனைவனுடைய வளைகாப்புக்கு போகிறது, கீர்த்தி சுரேஷனுடைய கல்யாணத்துக்கு போகிறது, திரிசாவோட வந்து வரவேற்புக்கு போகிறது, இதுக்கு தான் அவர் முக்கியமாக இருக்கும். எலெக்ஷன் அவருக்கு முக்கியம் கிடையாது. பல நாள் வந்து ரொம்ப இழுபறியாக இருந்த பாஜக, அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு. அது வந்து இப்போ முடிவாயிருக்கு. அதாவது பாஜகவுக்கும் தொகுதிகள் பிரித்து கொடுத்தாச்சு. பாமகவுக்கும் ஒரு பக்கம் கொடுத்தாச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த தொகுதி பங்கீடு? அந்த தொகுதி பங்கீடு என்ன, டெல்லியில் வச்சு முடிவாச்சு. தொகுதி சென்னையில் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். டெல்லியில் வச்சு பேச்சுவார்த்தை நடந்தது. அமித்ஷா வீட்டில் வச்சு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. மூணு முறை சென்று டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நேற்று யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா? யார் கொடுத்தாங்க? பாஜக, பாமக, அப்புறம் அமமுக. இந்த 3 பேர் எங்கே போய் பேசுனாங்க? டெல்லி போய் பேசுனாங்க. யார்கிட்ட பேசுனாங்க? அமித்ஷாட்ட பேசுகிறாங்க. கூட போனவர் யார்? எடப்பாடி. அப்போ பேச்சுவார்த்தை எங்கே நடந்துச்சு? அமித்ஷா வீட்டில் நடந்து தொகுதி எண்ணிக்கை அங்கே முடிவாகி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வந்து இங்கே நடக்குது. என் தலைமையில் தான் கூட்டணின்னு இவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். ஆனால் அப்படி இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, அதிகமான தொகுதிகளை பிஜேபிக்கு கொடுத்தால் இங்கே களத்தில் வந்து அதிமுக தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். அதிமுக தொண்டர்கள் அது வேலை செய்ய மாட்டாங்க. மக்கள் வந்து வாக்களிக்க மாட்டார்கள். எனவே வந்து நீங்கள் என்னை அதிகமாக டிமாண்ட் பண்ணாதீங்க, நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் நம்ம தோற்று போயிடுவோம், மொத்தமாக கூட்டணின்றதில் தோற்று போயிடுவோம். எனவே வந்து நான் சொல்கிறத கன்சிடர் பண்ணுங்க என்று சொல்லி அமித்ஷா காலில் போய் விழுந்து 3 முறை 4 முறை சென்று அமித்ஷாவை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு எடப்பாடி. எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு? நாங்கள் ஜெயிச்சான்னா நீங்கள் ஜெயிச்சான்னு 2 பேரும் ஒன்று தானே. ஒரு தேங்காய் இருக்குது, சத்யராஜ் படத்தில் ஒரு தேங்காய் சொல்லும், தேங்காய் உடைப்பான் பிள்ளையார் கோயிலுக்கு. அது நாய் போய் சண்டை போடும் தேங்காய் எடுக்கிறது. என் கூட நாய் வந்து சண்டை போட்டுச்சு, அதனால தான் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மணிவன்கிட்ட சொல்லுவார் சத்யராஜ். கடைசியில் என்னாச்சு அப்படின்னு கேட்பேன், நாயை கொண்டுட்டேன்றான். ஒட்டுமொத்த தேங்காயும் முழு தேங்காய் என்னுடைய இது. சத்யராஜ் என்ன சொல்லுவார்? இது முழு தேங்காய் ஏன் தேங்காய். அப்போ ஒட்டுமொத்த அதிமுக என்டிஏ கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த கட்சிகளும் பிஜேபியினுடைய தேங்காய். நீ எவ்வளோ நாள் உடச்சிக்கோ, நீ நட்டு பீஸு 4 பீஸு 3 பீஸு ஷேர் பண்ணிக்கோ, ஆனால் ஒட்டுமொத்த தேங்காய் எங்கே தேங்காய் தாண்டான்னு பிஜேபி முடிவோடு இருக்குது.
புரியுதா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு நான் வந்து பிஜேபிக்கு குறைவான சீட்டு தான் கொடுத்துருக்கேன். காங்கிரஸுக்கு 28 சீட்டு திமுக கொடுத்துருக்கிறது. நாங்கள் 27 தான் கொடுத்துருக்கோம். அப்போ நான் தான் ஆளுமையில் மிக்கவன். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி ஆச்சு என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கு இவர் வந்து டெல்லியில் போய் காலில் கையில் விழுந்து அமித்ஷாட்ட போய் கேட்டு, ஐயா நாங்கள் உனக்கு சிறந்த அடிமை, நாங்கள் வந்து பிஜேபி எம்எல்ஏ இருந்தால் தான் பிஜேபி எம்எல்ஏ இருக்கணும்னு அவசியமா என்ன? ஏடிஎம்கே பேரில் நாங்கள் எம்எல்ஏ இருந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆட்சியை பிடிச்சாதான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உங்கள்கிட்ட அடிமைப்படுத்த முடியும். நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் வந்தால் கூட பிஜேபியினுடைய அடிமை தானே. எனவே வந்து நீங்கள் அதை என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அதிகமான கூட்டணி கொடுத்தோம்னா அங்கே வந்து பிஜேபி வர முடியாது என்று சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எடப்பாடிக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. எடப்பாடி நம்புறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதனால தான் இவ்வளோ நாளாக அவங்களும் கையெழுத்து போடாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி நீ முடிவு வரக்கூடிய நேரத்தில் சரி ஓகே, நமக்கு வாய்த்த அடிமை சிறந்த அடிமை, இந்த அடிமையை வைத்துக்கொண்டு நாம் பிஜேபி ஆட்சியை இங்கே தோற்றுவித்து விடலாம், வடநாட்டு ஆட்சியை தோற்றுவித்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு பிஜேபி 27 இடங்களுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. பிஜேபியினுடைய 18% ஓட்டு வாங்கி என்டிஏ கூட்டணிக்கு கொடுக்கணுன்னா எவ்வளோ கொடுத்துருக்கணும்? அன்றைக்கி கிட்டத்தட்ட 80லேருந்து 100 சீட்டு கொடுத்துருக்கணும். இந்த 100 சீட்டை குறைச்சிக்கிட்டு 27 சீட்டுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா காரணம் என்னென்னா, ஒட்டுமொத்த ஏடிஎம்கே எம்எல்ஏக்களும் உங்கள் எம்எல்ஏக்கள் தானே. நாங்கள் என்ன வேறு மாறுவா பேச போகிறோம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய போகிறோம். நீங்கள் தமிழை ஒழிச்சிட்டு இந்தியை திணிக்கணுமா, நாங்கள் திணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ சமஸ்கிருத கல்வியை புகுத்துறதுக்கு ரெடியாக இருக்கும். யூனிவர்சிட்டி எடுக்கணுமா எடுத்துகிட்டு போங்க, நல்லபடியாக ஆட்சி நடத்துங்க. ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் ஒத்து வருகிறோம். எங்களுக்கு நான் மட்டும் முதலமைச்சர் ஆகணும் என்ற ஒரே கொள்கையோடு எடப்பாடி பழனிசாமி இப்பொழுதே வந்து அதிமுகவை பிஜேபியிடம் அடகு வைத்து உள்ள நல்லா அடி வாங்கிட்டு வெளியே வந்து தெரியாத மாதிரி அதிமுக வந்து ஆளுமையை நிரூபித்து விட்டது என்று ஒரு வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்களே ஒழிய இது வந்து ஆளுமை அல்ல. இதை தமிழக மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். புதுச்சேரியில் வந்து தாவேகா கட்சியினுடைய 30 வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிருந்தாங்க நேற்று. அது மட்டும் இல்லாமல் தனித்து போட்டியிடாமல் நேயம் மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்து தாவேகா வந்து புதுச்சேரியில் வந்து போட்டியிட போகிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நேய மக்கள் கட்சி அது என்ன கட்சி? ஏதோ ஒரு கட்சி அங்கே புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. வேறு வழியில் யாராவது ஒரு லெட்டர் பேடு கட்சி கிடச்சிருக்கும், அதனால் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தேவை நீங்கள் வந்து தாவேகாவினுடைய வேட்பாளரை பட்டியல் பாருங்கள். புஷி ஆனந்த் என்ன சொன்னார்? 30 ஆண்டுகள் போஸ்டர் ஓட்டினவன், படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணவன், விஜய் மக்கள் இயக்கத்தில் ஈடுபட்டவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். ஆனால் இன்றைக்கி முதல் 6 வேட்பாளர்களே பிஜேபியிலேருந்து வந்த வேட்பாளர்கள். அப்போ எப்படிப்பட்ட இறக்குமதி பிஜேபியினுடைய நிழலாக பிம்பமாக தாவேகா இருக்கிறது என்பது இங்கே தெளிவாக தெரிகிறது. பிஜேபியில் இடம் பிடிக்காதவர்கள் இல்லை பிஜேபியிலேருந்து ஒரு குரூப்பு இங்கே வந்து தாவேக்காவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் யார் தாவேக்காவை இயக்குகிறது என்பது நல்லா தெரியும். புதுச்சேரியில் திரு என்ஆர் காங்கிரஸ் திரு ரங்கசாமி அவர்கள் தலைமையில் வலிமையாக இருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஒரு காமராஜர் மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனிதர். அவர் வந்து புதுச்சேரி மக்களோடு மக்களாக அன்றாட வாழ்வில் கலந்து புதுச்சேரியை மேம்படுத்துவதற்கு தினமும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாண்டிச்சேரி காமராஜர் தான் திரு என்ஆர் காங்கிரஸினுடைய தலைவர் திரு என் ரங்கசாமி அவர்கள். அவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் செல்வாக்கும் அதை பயன்படுத்தி பிஜேபி ஆள துடிக்கிறது. பிஜேபியிலிருந்து வெளிவர வேண்டும் என்று என்ஆர் காங்கிரஸ் நினைத்தா கூட வெளிவர முடியவில்லை. அவர்கள் போட்ட கண்டிஷன் மாநில அந்தஸ்து கொடுக்கணும், அப்போ தான் அவங்களோட கூட்டணி என்பதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாருன்னா இன்றைக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு முடிவை அவருக்கு கொடுத்துருக்கும். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் பிஜேபியோட சேர வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த பக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணி இழுபறியில் போய் எல்லாரும் கேண்டிடேட்டு வேட்புமனு தாக்கல் செய்து சொல்லிவிட்டு கடைசியில் இப்போ 16-14 என்ற தொகுதி உடன்பாடு வந்திருக்கிறது. அங்கு வந்து ஏடிஎம்கேயும் ஒரு காலத்தில் எம்ஜிஆர்
ஏடிஎம்கே ஆட்சி முதல்ல பிடிச்ச மாநிலம் புதுச்சேரி மாநிலம் தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் இன்றைக்கி ஏடிஎம்கே இல்லை, 2 சீட்டு. லாட்ரி சீட்டுடைய மார்ட்டினுடைய மகன் தொடங்கிய கட்சி கூட 2 சீட்டு, ஏடிஎம்கே 2 சீட்டு. அப்போ எந்தளவுக்கு ஏடிஎம்கே அங்கே வந்து ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது என்பது தெரிகிறது. இதில் வந்து இந்த போட்டியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளே வரும் பொழுது வெதர் இது வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக முடியுமா இல்லை என்ஆர் காங்கிரஸுக்கு ஆதரவாக முடியுமா, இது யாருடைய ஓட்டை வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணுன்றதை பொறுத்து தான் அதனுடைய முடிவுகள் நம்மளுக்கு தெரிய வரும். சரி, இப்போ இதை தொடர்ந்து வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து 5 கோடி வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி புசியானந்த் அவர்கள் மேலேயும் நிர்வாகிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அங்கே போராட்டங்களும் வந்து நடந்துட்டுருக்கு. அதாவது 5 கோடி வந்து ஒரு சீட்டுக்காக வாங்குறாங்க அப்படின்னு பல பிரச்சனைகளும் வந்து போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுமா விஜயை நம்பி இவ்வளோ இளைஞர்கள் சென்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் வந்து திமுகவிலையும் அதிமுகவிலையும் கிடைக்கல. திமுகவிலையும் அதிமுகவிலையும் இந்த இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. அவர்கள் அரசியலில் ஒவ்வொரு பதவியாக பெற்று மேலே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால தான் வந்து அந்த விஜய் பின்னால் இவ்வளோ இளைஞர்கள் திரண்டார்கள். ஆனால் விஜயும் ஒரு சாதாரண ஒரு நடிகன் தான், சாதாரண ஒரு அரசியல்வாதி தான், பணத்திற்கு பின்னால் செல்லக்கூடியவர் தான் என்பது எல்லாருக்கும் நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஒரு 100 கோடி பணத்தை கொண்டு வந்து ஆதரிச்சுனா விஜய் கட்சியவே வாங்கிட்டாப்புல. விஜய் கட்சியவே ஏலத்துக்கு எடுத்துட்டார். அப்போ தன் கட்சியவே ஏலத்துக்கு கொடுத்த விஜயால் எப்படி வந்து தன் தொண்டர்களை தன்னை நம்பி வந்த ரசிகர்களுக்கு பதவியை பெற்றுத்தர முடியும்? 5 கோடி கேட்டால் அவன் எங்கே போவான்? உடனே நம்பி பைக் ஓட்டிகிட்டு வந்தான். ஒருத்தர் இன்றைக்கி செத்து போய் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருந்து அதை அன்பில் மகேஷ் போய் பார்த்து உதவி செஞ்சார். இன்றைக்கி நேற்று செத்துட்டான் இந்த பையன். இது வரைக்கும் எந்த விதமான சப்போர்ட்டும் விஜய் கொடுக்கல. மாணவன் இறந்துட்டான், இளைஞன். அப்போ உன்னை நம்பி வரக்கூடிய இளைஞன், தன் உயிரை மாய்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு விஜய் வைத்திருக்க மதிப்பு வந்து என்னது ஒர்த்லெஸ். இதெல்லாம் ஒர்த்லெஸ்ன்ட்டு போயிடுவார். ஒய்ஃபே ஒர்த்தில்லைன்னு சொன்னவர் இந்த மாதிரி இளைஞர்களை எப்படி மதிப்பார்? எப்படி ரசிகர்களை எப்படி மதிப்பார்? பணம் இருந்தால் அங்கே வந்து மதிப்பு உண்டு. 5 கோடி இருந்தால் வாங்க என்று சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து எங்கேருந்து வந்தது? நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவங்களுடைய கட்சிக்காரர்கள் அந்த தொண்டர்கள் தான் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க. அப்போ கேட்காம சொல்லுவாங்களா? நெருப்பு இல்லாமல் புகையுமா? இப்போ 5 கோடி கேட்கக்கூடிய லெவலில் புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனாவும் விஜயினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி 5 கோடி கேட்பாங்க. அப்போ விஜய் எப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதி, எப்படிப்பட்ட ஒரு அரசியலில் கடந்தடித்த அயோக்கியத்தனத்தை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் என்பது அவர்களது தொண்டர்களே வந்து இன்றைக்கி குற்றம் சாட்டக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. 5 கோடி கொடுத்து ஒரு தொண்டன் வந்து உங்ககிட்ட நிற்கிறான்னா அதை எதிர்பார்த்தவன் இல்லையே. அதே அந்த 5 கோடி ஓண்ட கொடுக்கறதுக்கு பதிலாக ஏடிஎம்கேல டிஎம்கேல கொடுத்தா அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு ஓண்டு கொடுத்து என்னங்க போகுது? அந்த 5 கோடியை கொண்டு ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் கொடுத்தா உனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது, எம்எல்ஏவே ஆயிடலாம். ஆனால் விஜய்கிட்ட கொடுத்தா அந்த 5 கோடியை கொடுத்தா தெருவில் தான் போகணும். அந்த 5 கோடியை இழந்து தெருவில் தான் போகணும். எப்படி ஜெயிப்பேன்? அப்போ தொண்டர்களை, உன்னை நம்பி வந்த இளைஞர்களை, உன்னை நம்பி வந்த தொண்டர்களை நீ வந்து பணத்தால் நீ வந்து கேட்டகரைஸ் பண்ணுற, ஜாதியால் கேட்டகரைஸ் பண்ணுறேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஜாதியால் வந்து எஸ்சி எஸ்டியிலெல்லாம் அவங்க வந்து ஒதுக்குறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு தாவேக்கா தொண்டர்கள் போர்க்கொடி எழுப்புனாங்க. பெண்களை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அது போர்க்கொடி எழுப்பி ஏகப்பட்ட பெண்கள் வெளியே போனாங்க. இப்படி வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி வந்து ஒரு இன்க்ளூசிவ் கட்சியாக மாறும்? இப்போ இன்க்ளூசிவ் கட்சியாக மாறுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் இழந்து நிற்கிறது இன்றைக்கி விஜய் கட்சி. 5 கோடியை ஓண்ட கொடுக்குறது பதிலாக ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணால் அந்த 5 கோடியை வச்சு எம்எல்ஏ டிஎம்கேல ஜாயின் பண்ணால் எம்எல்ஏ ஓண்ட ஜாயின் பண்ணால் தெருவில் தான் போகணும். அப்போ எதுக்கு அந்த 5 கோடியை ஓண்ட வரணும்? அப்போ உன்னை நம்பி வந்த, உனக்காக போஸ்டர் ஒட்டிய, உனக்காக சைக்கிளில் சுற்றின, உனக்காக பைக்கில் சுற்றின, உனக்காக மாநாடுக்கு வந்து உனக்காக உன் பின்னாலேயே சுற்றி வந்த இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வந்து சீட் இல்லை, 5 கோடி இருந்தால் தான் சீட் அப்படின்னா
எந்த இளைஞன் உன் பின்னால் வருவான்? அப்போ உன்னை நோக்கி வரக்கூடியவங்க யார் வருவாங்க? ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சியில் இருந்த பண முதலைகள், தொழில் அதிபர்கள், பிஸ்னஸ் மேக்னெட்ஸு, பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுருக்கவன் இவன் தான் உங்கள்கிட்ட வரப்போகிறான். அப்போ கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுருக்கவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா, அவனை வச்சு நீ ஒரு ஆட்சி அமைக்கிற அப்படின்னா, நீ எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்ப? ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பியா நீ? எப்படி கொடுப்ப? அங்கே வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்போ இது வந்து ஒரு காக்கா கூட்டம். இது வந்து இந்த காக்கா கூட்டம் இந்த எலெக்ஷனோட இது எப்படிப்பட்ட கூட்டம் என்பது கொள்கையற்ற கூட்டம். ஓகே, தனி மனித துதிபாடி கூட்டம். ஓகே, எந்த விதமான ஒரு விளிமியங்களும் இல்லாத ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு தலைமை வைக்கக்கூடிய தலைவனுக்கு எந்த விதமான விளிமியங்களும் கிடையாது. 41 பேர் செத்தா கூட மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு மனசு கிடையாது. நேற்று செத்துருக்கான் ஒருத்தன், ஒரு பையன் உன்னை நோக்கி வந்த மாணவன் செத்துருக்கான். எமோஷன், ஓஷியானிக் எமோஷன், கடலளவு எனக்கு உணர்ச்சிகள் இருக்குது, உங்களோட எனக்கு உணர்ச்சியோட பின்னி பிணைஞ்சிருக்கேன்னு சொல்கிறான். உணர்ச்சிக்கு அடிமையாகக்கூடிய அவர்களை, மக்களை வந்து உணர்ச்சிக்கு அடிமையாகக்கூடியவர்களாக நினைத்ததன் காரணமாக நீ இல்லாத உணர்ச்சியை இருக்குன்னு சொல்லி காயம்பட்டவனை போய் பார்த்தது கிடையாது, செத்தவனை போய் பார்த்தது கிடையாது. நேற்று செத்தவனுக்கு எந்த விதமான காம்பன்சேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு நடிகரை நம்பி இந்த இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது தான் உண்மையிலேயே ரொம்ப வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. சரி, இப்போது புதுச்சேரியில் வந்து வேட்பாளர்கள் அறிவித்த நிலையில் இதை தொடர்ந்து பிரச்சாரங்களும் வந்து தொடங்க இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த பிரச்சாரத்தில் கூட விஜய் அவர்கள் வந்து பங்கேற்க மாட்டார், விஜய் கூட எடுத்த புகைப்படங்களை வச்சு வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரத்தை நடத்தணுன்ற மாதிரியும் ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கதாகவும் சொல்லப்படுது. அதான் ஏற்கனவே சொல்லிட்டாப்லையே, நான் வந்து முதலமைச்சர் ஆனால் தான் உங்களை நோக்கி கிராமம் கிராமமாக வருவேன், அது வரைக்கும் நான் வரமாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாப்லையே. அதனால் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறது சந்தேகம்தான். அவருக்கு வந்து அட்லி மனைவனுடைய வளைகாப்புக்கு போகிறது, கீர்த்தி சுரேஷனுடைய கல்யாணத்துக்கு போகிறது, திரிசாவோட வந்து கல்யாணத்துக்கு வரவேற்புக்கு போகிறது, இதுக்கு தான் அவர் முக்கியமாக இருக்கும் வெளிய எலெக்ஷன் அவருக்கு முக்கியம் கிடையாது. இந்த பசங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன்லையாவது நம்ம போய் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிரும், விஜய் மூலமாக நம்ம ஒரு பதவிக்கு வந்துடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் பாவம் நம்பி ஏமாறக்கூடிய அவர்களாக, கடைசியில் விஜயை நம்பி ஏமாந்தவர்களாக, சொத்தை தொலைத்தவர்களாக கடைசியில் வீதியில் திரிவார்கள், தெருவில் அலைவார்கள். அவ்வளோதான் நடக்கும்.